ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 4 எபிசோட் 6 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சீலை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவனாலெல்லாம் வந்து அப்படி அந்த சீலை வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து அந்த தேங்க்ஸாக வந்து நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அந்த சீலையை வந்து ஃபுல்லாகவே வந்து இன்னொரு பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி நம்ம ஹீரோ அங்கே வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருமே அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லி அந்த தேங்க்ஸாக வந்து சொல்கிறான். எல்லாருக்கும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அந்த டைம் வந்து ஷோதோ வந்து அவனோட பவரை கொடுத்து வந்து அவனை தோக்கடிச்சிட்டான். டேய் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். வெறும் ஒன் பஞ்சில் வந்து எல்லார் கோவையும் வந்து தோக்கடிச்சிட்டான். இவன் கிரியேஷன் லெவலில் தான் வந்து இருக்கான் அப்படின்னு சொல்லி வந்து தேங்க்ஸ்னு வந்து சொல்கிறான். மாஸ்டர் அவன் பேர் வந்து லிங்டாங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. லிங்டாங் அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. இந்த இஞ்சி செட்டுக்கு யாராவது எனிமியாகணும்னு நினச்சிங்கன்னா வந்து அவ்வளோதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தேங்க்ஸா நம்ம குய் வந்து சொல்கிறான், அப்பா அவனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க, அவன் ஒரு தேங்க்ஸா வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லானவன், எனக்கு ஹோப் இருக்குது, அவனால் எப்படி இருந்தாலும் அவனால் வந்து அவன் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஷோயன் வந்து அந்த தேங்க்ஸும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கிட்டே கூப்பிட்டு போகிறக்காக நம்ம ஹீரோவும் ஸ்வாடை யூஸ் பண்ணி வந்து வேகமாக வந்து பறந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் வராங்க. அவனை இன்றைக்கி நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இப்போ வந்து நம்ம டாலிஸ்மேன் யூஸ் பண்ணி வந்து அவனை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 2 எல்ல வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக டாலிஸ்மேன் அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட இருக்க ஹெவன்லி டாலிஸ்மேன் யூஸ் பண்ணி வந்து சண்டை போடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவங்ககிட்ட இந்த ஹை லெவல் டாலிஸ்மேன் தான் இருக்குது. இவங்க இல்லாமல் வேறு எந்த பவருமே கிடையாது. நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இவங்க கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன்னால வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 எல்லோரும் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாலிஸ்மனை யூஸ் பண்ணி வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இவனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட டீமன் ஃபார்முக்கு மாறி அந்த டாலிஸ்மனை எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவங்க ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்கே இருக்க எல்லாத்தையும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தர் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ வந்து கீழே வந்து தள்ளி விட்டுறான். இன்றைக்கி உன் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லி. அந்த டைம் வந்து நம்ம தேங்க்ஸாகவும் அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடியாக வந்து நின்றுட்டுருக்காங்க. நிறைய விதமான இன்ஸ்ட்ரக்டர் சேர்ந்த எல்லாருமே ஆட்களை வந்து நம்ம ஹீரோ வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க. இன்றைக்கி உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஷோதை வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து தேங்க்ஸாக வந்து வந்துட்டான். இவன் வந்துட்டான், நமக்கு வந்து 30% தான் வந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. இவன் லிங்டாங் ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த ஏஷியன் ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் தான் வந்து நம்ம யூனிவர்சிட்டி வந்து கடத்திட்டு போனவன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. உங்ககிட்ட என்ன திரும்ப திரும்ப சொல்ல முடியாது, ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஷோதை வந்து சொல்கிறாங்க. எல்லாருமே இவன் பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அவனால் தப்பிக்கவே முடியாது, 30% தான் வந்து தப்பிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ ஷோயின் வந்து நம்ம தேங்க்ஸாக வந்து தூக்கிட்டு வந்துட்டான். யங் மாஸ்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து அங்கே இருக்க எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னை ஒழுங்காக விட்டுருங்க, இல்லைன்னா வந்து உங்கள் யங் மாஸ்டரை வந்து நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை கண்டிப்பாக விட்டுறேன், நீ அந்த ட்ரெஷரை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, இந்த என்னோடய செக்லேருந்து நீ உன்னை ஈஸியாக வந்து வெளியே போக விட்டுருவேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கீழே பின்னாடி போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க்ஸை வந்து சொல்கிறான். அப்பா இவனை சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து தேங்க்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் வந்து தேங்க்ஸும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து அவனோட பையன் கூட பார்க்காம நம்ம ஹீரோவையும் ஒன்றா சேர்ந்து வந்து அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அவன் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸை தூக்கி வீசிட்டு வந்து போயிடுறான். லிங்காங் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு தேங்க்ஸோ வந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு இவனுக்கு பாதி உயிர் இருக்குது, இவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சவாலமெண்ட்டே வராங்க. நம்ம ஹீரோ வந்து ஷோயின் மேலே ஏறி வந்து போயிட்டு இருக்கான். நம்ம ஷோதை வந்து கேட்குறான், உனக்கு ஏதாவது ஆச்சா, உடம்பு ஏதாவது பெருசாக ஏதாவது ஆயிருக்கா, அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஷோயின் வந்து ரொம்பவே வேகமாக போகிறக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ இந்த பீச்சில் போனால் மட்டும் உன்னை தப்பிக்க விட்டுருவேனா அப்படின்னு சொல்லி தேங்க்ஸை வந்து கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து ஷோயன் கொஞ்சம் சீக்கிரம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷோயனும் வந்து அதோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து ஸ்பீடாக போயிட்டு இருக்கு. அந்த தேங்க்ஸோன்ற அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷோயன் மூலமாக வந்து தப்பிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு வாழ்க்கவன இருக்கிற பகுதிக்கிட்ட வந்தனால அந்த இடத்துல இருந்து நிறைய விதமான கேஸ்லாம் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து திடீர்னு பார்க்கறக்குள்ள வந்து தேங்க்ஸை வந்து அட்டாக் பண்ணிடுறான். இதனால் 2 பேருமே எல்லாம் கீழே விழுந்துருக்காங்க. உன்னால் வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ என்ன தான் பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இன்றைக்கி ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அவன்கிட்ட வந்து திரும்ப ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவனோட ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து இவனை அட்டாக் பண்ணி ஆகணும், அதுதான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நினைக்கிறான். தேங்க்ஸா என்றானா நீ சாகறதுக்காகவே ஃபைட் பண்ண வரையா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மார்ஷல் யூஸ் பண்ணி வந்து உன்னால் வந்து என்னை தப்பிக்கவே முடியாது என்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் மவுண்டைன் ஒரு அட்டாக் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஹீரோ கூட வந்து தடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல. அந்த ஹெவன்லி ஃபிங்கர் டெக்னிக் வந்து
சுக்குநூறா வந்து உடைஞ்சு போயிருது. நம்ம ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக வந்து நெறைய லீடர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கும் ரொம்பவே அடிபட்டுருது. இப்போ என்னதான் பண்ண போறோம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாவே வந்து ரத்த காயமா இருக்கு. "நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் வந்து சொல்றாங்க. "ஒழுங்கா அத என்கிட்ட வந்து குடுத்துடு" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து "என்கிட்ட ஒரே ஒரு வழி தான் இருக்கு" அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ வந்து பின்னாடி வந்து ஒரு குழி மாரி இருக்கு. அந்த குழிக்குள்ள போய் குதிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அட நான் உடனே நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லி சொல்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து ஷோயன் மூலமா அந்த குழிக்குள்ள வந்து போயிடுறான். உடனே வந்து அவன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என் மாஸ்டர் அவங்களுக்கு கீழ வந்து போகவே முடியாது. ஏன்னா ஈவல் கோல்டு ஏர் வந்து உள்ள இருக்கு. உள்ள போனாவே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஃபேமிலி சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிங்க. அவன் ஃபேமிலி சேர்ந்தவங்க யாரும் உயிரோட விடவே கூடாது அப்படின்னு சொல்லி தேங்க்ஸா வந்து சொல்றான். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.